உலக தமிழ் பேசும் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நம்ம வந்து ஆப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் சீரிஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 5 ஆண்ட்ராய்ட் ஆப்ஸும் உங்களுக்காக நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஆப்ஸ்க்கான லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டோரிசெட். இந்த அப்ளிகேஷன் மெயினாக உங்களுக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கீங்க, ஃபோட்டோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவிங் அனிமேஷன்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சினா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன ஒரு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மூவி ஸ்கில்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணணும், 3 ஆப்ஷன் காட்டுது, ரிப்பிள், ஓவர்லே, அப்புறம் மோஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ரிப்பிள் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா மூவிங் அனிமேஷன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுக்குள்ள நீரோட்டமெல்லாம் இருக்கு, மேலே மேகங்கள் இருக்கு. இது மட்டும் மூவிங் மாதிரி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இது மாதிரி ஸ்வைப் ஆனது பண்றேன். அந்த ஏரோ மார்க் வருது இல்லையா? ஸோ அந்த ஏரோ மார்க் இருக்கிற இடம்லாம் பார்த்தா வந்து மூவிங் மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்காக ஸ்வைப் பண்ணி முடிச்சிட்டு பிறகு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெபிலைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. நீங்க ஸ்டாண்டர்டா எது இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை சுற்றி டாட் ஆனது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்க் ஆனது கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டா இருக்க பொருள் மேலே பார்த்தீங்கன்னா நீங்க இது மாதிரி ஷேடோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க, ப்ளே பண்ணி பாருங்க. மற்ற இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ஆகட்டும், மேலே இருக்க மேங்கல் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா மூவிங்கில் இருக்கும். நீங்கள் ஸ்டெபில் வச்சிருக்க அந்த மரம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோட்டோக்குள்ள மூவிங் ஆப்ஜெக்ட் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இந்த அப்ளிகேஷன் ஒரு சூப்பரான அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்மோக்கிங் ஆப்ஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறது, அப்புறம் மோஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் கியூ ரெடியூஸ் லைட் அப்படின்ற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ உங்களால ஒரு ஃபோட்டோ இருக்கு, ஃபோட்டோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கு, அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணி பர்டிகுலர் கேபிக்குள்ள நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கணும்னா இந்த அப்ளிகேஷன் ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும். கட் பண்ணிக்கலாம் அப்படியே, ஃபோட்டோட குவாலிட்டி எதுவுமே குறையாம. ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபோட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 5.6 MB இருக்கு. நான் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 500 KB நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைச்சிக்க போறேன். 500 KB அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டார்ட் பட்டன் நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு 500 KB எந்த ஒரு குவாலிட்டியுமே மிஸ் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் வந்து குறைஞ்சிரும். இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ பர்டிகுலர் சைஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ சைஸ் குறைக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க. இது மாதிரி இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ள அப்லோட் ஆனது பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோட்டோ சைஸ் நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த அப்ளிகேஷன் ஒரு சூப்பரான அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் செலக்ஷன் என்ற இந்த அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக நம்மளுடைய மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுப்போம், பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம்னா ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேப்சர் பண்ணுற இடத்துல நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்படி நீங்கள் வந்து கேப்சர் பண்ணும்போது ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குமே தவிர நம்ம வந்து கட் பண்ணணும் இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இருக்காது. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த செலக்ஷன் என்ற அப்ளிகேஷன். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, ஸ்டார்ட் நவ் அப்படின்னு கேட்குது, ஸ்டார்ட் நவ் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு மேலே வந்து கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எனேபிள் ஆகிட்டு இருக்கும். இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த பேஜ் வேணுமோ அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி செலக்டிவாக கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைஸ் கம்ப்ரஸ் பண்ணி வேணுன்ற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கிட்டு அந்த டிக் மார்க்கு செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகிடும். நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் சோஷியல் மீடியாவில் யாருக்கு வேணா கூட அதை நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன், மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் வால்பேப்பர் மோட் என்ற இந்த அப்ளிகேஷன். நார்மலாக இப்போ உங்களான ஒரு வால்பேப்பர் ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலர் கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே ஓனாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சேச்சுரேஷன், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், பிளர் அப்படின்ற மாதிரி இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலருக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகுது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்பேப்பர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. அந்த வால்பேப்பர்ஸும் எடுத்துக்கிட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலர் சேஞ்சஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் இதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வால்பேப்பரை வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த கலர்ஸ் இது மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வால்பேப்பராகவும் இதை செட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு சூப்பரான அப்ளிகேஷன், சிறப்பான அப்ளிகேஷன் கூட, மறக்காம ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடிய அப்ளிகேஷனா சி நோட்டீஸ் என்ற இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஒரு சிறப்பான அப்ளிகேஷன். நீங்கள் யார் கூட அது அதிக நேரம் நீங்கள் வந்து சாட் பண்ணுறீங்க, அப்படிப்பட்ட நேரத்தில் வேறு யாராவது டிஸ்டர்ப் பண்ணுற வகையில் சும்மா மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல பேஜ் வந்து மாறாமல் அவங்களுக்கு மெசேஜ் ரிப்ளை ஆனது பண்ண முடியும். அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் இது. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு எனேபிள் சி நோட்டீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டுது, அது வந்து எனேபிள் வந்து பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் யாராவது உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்கன்னா இது மாதிரி பபிள் வடியில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அவங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் ரிப்ளை வந்து பண்ணிக்கலாம். பேஜஸ் வந்து நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. இது மாதிரி டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் வந்து பண்ணிக்கலாம். ஒருவேளை குரூப் ஆஃப் மெசேஜஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாமல் வெளியே இருந்து நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்க முடியும். ஜஸ்ட் நான் வந்து பேக் போயிடுறேன்.
இங்கே வந்து பாருங்கள் எனக்கு வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எல்லா மெசேஜும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப்பில் போகாமல் இங்கேருந்தே படிச்சுக்க முடியும். இங்கேருந்தே நான் ரிப்ளையும் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தா எல்லா அப்ளிகேஷனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் குறிப்பாக ரொம்ப பிடிச்சது அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்கு சொல்ல மாட்டேன், டெக்கன் சம்மந்த நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக கொண்டு வந்துட்டு இருப்பேன். இதே மாதிரி நான் அடுத்த டெக்கன் சம்மந்த புதிய வீடியோக்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை எடுப்பது நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம். Are you listening? Damn.